இப்படி ஆத்திரமா சொல்றீங்க? நீ கூட்ட அழுது தூசி இவன்தான் ஆடு. Gets ya. உங்களுக்கு நரகமும் கிடையாது, பல்லகமும் கிடையாது. உங்களுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு. அது என்ன இடம் தான் எனக்கு இருக்கு? அக்னி கண்டம். தெரியுமா? இவங்க உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களா? அவங்க ஒன்றும் சொல்லி கொடுத்ததில்ல. ஆனால் நாங்களும் இவங்களும் நல்லா சீரியல் பார்ப்போம். ஏசுபா பத்தி எதுவும் சொல்லி தரலையா? இல்லை. உங்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போங்க. என்னையே இப்ப தடுக்கிறீங்க? ஏன் நான் சர்ச்சுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், தசம பாடுறேன், ஏன் அந்நிய பாஷை கூட பேசுறேன், ஏன் சர்ச்சுக்கு போறேன்? நீ தசமாவை கொடுக்கறது, அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் சரி. சர்ச்சில் நல்லா இருந்துட்டு வெளியே போய் கொழா சண்டையில சம வார்த்தை பேசுறீங்க, அதெல்லாம் என்னது? நானும் பண்ணேன். வாரம் சர்ச்சுக்கு வரேன், உபவாசம் கட்ட எழுதுவேன், டைம் கரெக்டாக வரேன், லேட்டாக எழுதுங்க. வாரம் சர்ச்சுக்கு வரேன், உபவாசம் எடுக்கிறேன், டைம் கரெக்டாக வரேன், ஏன் பாட்டு தான் போக மாட்டீங்க? நீ எல்லாம் கரெக்டா பண்ற. சர்ச்சில் நல்லா இருக்கு. ஆனா வெளியே 6 மணிக்கு போனா நீ உபவாசம் பண்ணிட, போதம் பண்ணி. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்பட்டவர். நீ எனக்கு உண்மையா இருந்த, நீ எந்த பாவமும் செய்யல. நீ ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்ச. நீ என்னோட ஜீவியத்தை நீ கெடுக்க வைக்கல. நீ சர்ச்சில் நல்லா இருந்த, விசுவாசிகளை நல்லா பார்த்துக்கல. யாருக்கும் நீ எதுவுமே பண்ணாம நீ அன்பா பார்த்துக்கிட்ட. நீ ஒரு பாசத்துக்கு தகுதியானவன். உனக்கு இந்த வாசல் திறந்திருக்கு. நீ கைத்தறி ஊழியம் பண்ண, நீ மருத்துவமனை ஊழியம் பண்ண, இந்த மாதிரி நிறைய ஊழியம் பண்ண. உனக்கு கருத்தை நல்லா ஆசீர்வதிப்பாரு. நீ சுவிசேஷம் எல்லாரையும் நீ ரசிக்கப்பட வச்ச, ஆட்டுக்குட்டிகளை மேய்ச்ச. உனக்கு இந்த வாசல் திறந்திருக்கு. நான் இங்கதான் அனுப்ப